friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதிகமான மருத்துவ குணம் கொண்ட பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கிற பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பூண்டு குழம்புக்கு ரொம்பவே குறைவான பொருட்கள் தான் தேவை. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை. இந்த அளவுக்கு சைஸ் புளியில 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குழம்பு செய்யறதுக்கு பாத்திரத்துல 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பேஸ்டா அரைச்சுக்க போறோம். 5 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 3 பல் பூண்டு, 4 சில் தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வெந்தயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. 20 இருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதிகமா பூண்டு சேர்த்தாதான் குழம்புக்கு அந்த பூண்டோட வாசனை நல்லா தூக்கலா இருக்கும். பூண்டு சேர்த்துட்டு நல்லெண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டாகவும் அந்த நல்லெண்ணெய் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு நல்லா ப்ரௌனா வதங்கினதுக்கு அப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை முழுசாவே சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம புளிப்புக்கு புளியும் ஊற்றுறோம், பேஸ்ட்டாக அரைக்கிறதுலையும் தக்காளி சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் 1 தக்காளி போதும். ஸோ இதை சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக அந்த எண்ணெய் அப்சர்வ் ஆகி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட்டாவது நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அடி பிடிக்காது. இப்படி செய்கிறதுனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும். 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொதிச்சு வர்றப்ப நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. பாதி அளவுக்கு நமக்கு குழம்பு வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜென்ரலாக பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால 1 நாள் தான் வச்சு சாப்பிட முடியும். நீங்கள் 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணுறதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு மட்டும் அரைச்சி இதில் பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கிட்டத்தட்ட 95% நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ அதுக்கு முந்தின ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பட் வெல்லம் சேர்த்திங்கன்னா புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு ஸ்வீட்டாலாம் ஆக்கிடாது. ஜஸ்ட் அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வெல்லம் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெல்லம் கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான பூண்டு குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை நான் சொன்ன மாதிரி தேங்காய் மட்டும் சேர்க்காம ஃப்ரிட்ஜில் நீங்கள் இதை எடுத்து வச்சிங்கன்னா 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட முட்டைக்கோஸ் பொரியல், சேனக்கிழங்கு ரோஸ்ட், அதோட அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். குழம்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சில நமக்கு பூண்டு குழம்பு தயாராயிடுச்சு.
இதை பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுற மதர்ஸ் வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ஒரு ரெசிபியை வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.